ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய விலாக்ஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மே மந்தில் ஒரு வீக்கெண்ட் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 days அண்ட் வீட்டில் தான் நான் முக்கால்வாசி கழிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டேஸ் எல்லாமே. அண்ட் ரெய்னியாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக போச்சு. அண்ட் வந்து இதில் மேஜராக என்ன இருக்கும்னா, கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ண நல்லா சாப்பிட்ட சண்டே உட்காந்து அது எல்லாமே இருக்கும். செப்டோவில் நான் அவ்வளோ ஆர்டர் பண்ண மாட்டேன். பட் எனக்கு முடியல. எனக்கு செம்ம கோல்டு, ஃபீவரு எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். அண்ட் எனக்கு ரொம்ப க்ரேவிங்காக இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் ஆச்சு சாக்லேட்லாம் சாப்பிட்டு. ஸோ மஞ்ச் பேக்கெட் வாங்கினேன். அண்ட் தென் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு நான் மோஸ்ட்டாக போட மாட்டேன். மோஸ்ட்டாக ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்காது. பட் வேறு வழி இல்லை, வெளில போக முடியலன்னா நான் போட்டுருவேன். இந்த மந்த் அவ்வளோவா நான் வெளியவே போகல. நான் மாம்பழம் ஆர்டர் பண்ணேன். பட் 2 மாம்பழம் கொடுத்துருந்தாங்க. சரி, நான் அட்லீஸ்ட் 3 வரும்னு நினச்சேன். வெளியிலையாச்சும் வாங்கணுன்னு இருக்கேன். அக்னி வெயில்னு சொன்னாங்க. ஆனால் ஃபுல்லாக மழை மட்டும்தான் பெய்யுது. அண்ட் எனக்கு திராட்சை ரொம்ப பிடிக்கும். திராட்சை சாப்பிட்ணுன்னு சொல்லி இது வாங்கினேன். இது கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் இருந்துச்சு. அதனால் ரொம்ப கோல்டாக போயிட்டுருக்கு. அது ஏனே தெரில. அண்ட் மழை பெய்யுது சம்மந்தமே இல்லாமல். ஸ்நாக் வந்து எள்ளு உருண்டை, அதை எனக்கு பர்ஃபி எல்லாமே பிடிக்கும். சரி சொல்லிட்டு 1+1 இருந்தால் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து என் மம்மிக்கு பிடிக்கும். லைக் இந்த மந்த்தே அவ்வளோ வெளிலவே போகலையா, சரி ஓகே கொஞ்சம் அதுவும் போனால் நாங்கள் போயிட்டு ரொம்ப கேங்கெல்லாம் போனால் வாங்க முடியாது. அதனாலே நாங்கள் இப்படி போயிட்டு சரி ஆர்டரே பண்ணிடலான்னு. அண்ட் கருப்பு திராட்சை எனக்கு வேணும். லைக் காலையில் டெய்லி சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு வாங்கினேன். வாழைப்பழம் வந்துட்டு ரெட் பனானா வந்துட்டு ஒரு 3 பீஸ் தான் கொடுத்தாங்க ஆர்டர் பண்ணும்போது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் மார்க்கெட் போய் வாங்குறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. ஸ்னீக்கர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சாக்லேட்ஸ் ஏன் இப்படி வாங்குறேன்னா, பேக் ஆஃப் 3ல கம்மியாக கொடுப்பாங்க. எப்பயுமே நீங்கள் பேக் கொஞ்சம் அதிகமாக வாங்குறீங்கன்னா கம்மியாக கொடுப்பாங்க. அண்ட் நார்மல் பனானா கொஞ்சம் ரேட் பரவாயில்லையாக இருந்துச்சுன்னு வாங்கினேன். பட் அதுவுமே 3 தான் கொடுத்தாங்க. நான் போனேன்னா அந்த டசன் கணக்கு அப்படி வாங்கினா தான் நமக்கு பெனிஃபிட்டு. நான் ஆர்டர் பண்ணுறவங்களும் சொல்கிறேன், லைக் ஓகே, லைக் கன்வீனியண்ட்டாக இருக்குது. பட்டு ப்ரைஸ் நேரில் வாங்குறத விட அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும், கேஷ்பேக்லாம் கொடுத்தா கூட. அண்ட் இதுக்காக தான் நான் மெயினாக ஆர்டர் பண்ணதே. ஆனியன்ஸு, டொமேட்டோஸ். நான் வாங்கும்போது தக்காளி விலை வந்து கால் கிலோ, அரை கிலோ 12 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 1 கிலோ 24 ரூபா இருந்துச்சு. வெளியில் வாங்கினா 25 ரூபா. அண்ட் தென் கோஸ் வாங்கினேன். கோஸ் கூட்டு செய்யலாம் இல்லை ஏதாச்சும் பண்ணலான்னு. உருளைக்கிழங்கு வாங்கினேன். உருளைக்கிழங்கு சாப்பிட்டே எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் உருளைக்கிழங்கு வாங்கினேன். மேபி இங்கே ரோட்லெல்லாம் காய்காரங்க வருவாங்க. அன்றைக்கின்னு பார்த்து வரவே இல்லை. லைக் அந்த வீக் ஃபுல்லாகவே வரல. நெல்லிக்காய் வாங்கினேன். எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் 2 தக்காளியாக வாங்கிட்டேன். மில்கி பார் மை மம்மி ஃபேவரட். அண்ட் எனக்குமே பிடிக்கும். ஸோ எனக்காக வாங்கினேன். அண்ட் கிட்கேட் வாங்கினேன். பட் வந்துட்டு எப்படி சொல்கிறது, சாக்லேட் கிரேவிங்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஸ்வீட் கிரேவ் ஆனாலும் எனக்கு ஸ்வீட் நான் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அண்ட் அப்படியே வந்துட்டு அந்த நாள் வந்து கரண்ட் போயிடுச்சு. இது கொஞ்சம் எமர்ஜென்சி லைட் மாதிரி டிமார்ட்டில் வாங்கினது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் என் தங்கச்சி வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தா. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து லைட் போட்டுட்டு, எப்பயுமே கரண்ட் இருக்கும்போது அப்போல்லாம் வரைய மாட்டாங்க மேடம். எப்பயுமே வந்து இந்த மாதிரி கரண்ட் இல்லாத போது தான் வரைவாங்க. கரண்ட் இல்லைனா அவ்வளோ சார்ஜும் இருக்காது. ஸோ நான் என் தங்கச்சி பக்கத்தில் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருவேன் ஏதாச்சும். ஏன்னா வீக்கெண்டில் வீட்டில் இருக்கும்போது ஜாலியாக இருக்கும். லீவில் வேறு இருக்கா. ஸோ அதனால் அண்ட் வந்துட்டு நான் இதோட ரிசல்ட் காட்டணும்னு இருந்தேன். பட் அவள் முடிக்கவே இல்லை. பெயிண்டிங் எதுவுமே முடிக்கல. மேபி நெக்ஸ்ட் vlog அந்த மாதிரி போடுறேன். இப்போலாம் மந்த்லி ஒன்ஸ் வீடியோ எடுக்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ரொம்ப நார்மலாகவே கோல்டு பிடிக்குது. ஸோ அன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன்னா, ஒரு எக்கு, தோசை, அண்ட் தென் வந்துட்டு காரக்குழம்பு சாதம், மோர், அந்த கீரை, அந்த அப்பளம். எனக்கு எப்பயுமே ஏதாச்சும் ஆர்டர் பண்ணால் அன்றைக்கே சாப்பிட்ணும் போல் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கட் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. பட் பரவாயில்ல. ஆனால் நான் வாங்கணுன்னு இருக்கேன். அண்ட் இப்போலாம் வந்து மாடிக்கு வந்து ரீசெண்டாக டெய்லி போயிடுறது. மாடிக்கு போனால் சில டைம் கம்பெனியே இருக்க முடியாது. அண்டு நான் தனியாக உட்காந்துட்ருக்க ஆளே கிடையாது. வாக்கிங் ஏதாச்சும் போவேன். ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மாடியில் எங்கள் வீட்டில் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா ஒரு வீடு இருக்கும். அந்த ஆண்டி மட்டும்தான் கம்பெனி. அவங்க கரெக்டாக அந்த டைமிங்க்கு மாடிக்கு வந்துடுவாங்க. எனக்கு எப்படிரா இவ்வளோ டைமிங் கீப்பப் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். நான் எப்போ போனாலும் அதே டைமுக்கு வந்துடுவாங்க. அண்ட் எனக்கு என் மாடி ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கால் பண்ணி பேசுகிறது. ஏன்னா வந்து நான் தனியாக நடந்தேன்னா பைத்தியம் பிடிச்சிடும் எனக்கு. நான் கொஞ்சம் டாக்கட்டிவ் தான். பட் எப்படி சொல்கிறது, எல்லாருக்கிட்டையும் டாக்கட்டிவ் கிடையாது. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னால் அவங்கக்கிட்ட நான் நல்லா பேசுவேன் அந்த மாதிரி. அண்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஆண்டி இன்னும் நடந்துகிட்டு இருந்தாங்க. சரி நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கலான்ற மாதிரி இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃபுல்லாக வந்து சண்டேனாலே ஸ்பெஷல் ஈட்டிங் மட்டும்தான். எங்கள் வீட்டில் சண்டே எப்பயுமே வந்துட்டு எனக்கு சாப்பிட்றது மட்டும் தான் ரொம்ப பிடிச்ச வேலையே. காலையிலேயே எங்கே போகிறேன்னு நீங்கள் பார்க்கலாம். பட் காலையிலே எனக்கு மாம்பழ கிரேவிங்ஸாக இருந்துச்சு. எங்கள் பாட்டிக்குமே ரொம்ப சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு. இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் பிரிட்ஜ் இருக்கும். அங்கே கீழே வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க. சரி
போய் வாங்கலாம். கரெக்டாக 2 நாள் போகிறோம், 2 நாளுமே இல்லை. சரி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண வந்து 2 மாவுலுமே எனக்கு பத்தவே இல்லை. சரி ஆசையாக இருக்கேன்னு போய் எடுக்கலான்னு 1.5 கிலோ 100 1.5 கிலோவில் 4 பழம் இருந்துச்சு. நாங்கள் 2 கிலோ வாங்கினோம். ஆமாம் 1 கிலோ 100 லைக் சம்திங். ஆனால் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 கொடுத்தாங்க. ஸோ வந்து மொத்தம் 10 பழம் 200 வாங்கினோம். ரொம்பவே பெனிஃபிட். நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 பழம் வந்து 88 ருபீஸ். ஸோ வந்து அது வாங்கிட்டு கிட்டத்தட்ட இந்த வாரம் ஃபுல்லாக மாம்பழம் தான் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டு பக்கத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே விலக்கி போடுறது இருந்துச்சு. ஏன்னா சண்டே ஏதாவது சமைச்சா வேறு டைம் ஆகும். சரி சொல்லிட்டு சாதம்லாம் வடித்து வச்சுருவோம் காலையிலேயே. அண்டு மில்க் இருந்துச்சு, காஃபி குடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் எப்போயுமே துணி சேரும். டெய்லியுமே நாங்கள் மிஷின் போடுவோம். ஏன்னா வந்துட்டு மம்மி கோயிலுக்கு போவாங்க, ட்ரெஸ் மாற்றுவாங்க, நான் வெளில போவோம், ட்ரெஸ் மாற்றுவோம், அதே மாதிரி போயிட்டுருக்குமா. ஸோ அதனால் மிஷின் ஆன் பண்ணிட்டா முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் பாத்திரமும் தொலைக்கியாச்சு, எந்த வேலையுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் தண்ணியில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து போட்டு வச்சுருந்தேன். இது கொஞ்சம் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணலாம். பட் என்கிட்ட அந்தளவுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை. அதனால் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸோட நார்மல் ஃப்ளவர்ஸ் போட்டால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் என் தங்கச்சி வந்து கொஞ்சம் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வந்தேன், எனக்காக வந்து ஃப்ரூட்டி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அந்த மாதிரி வந்து எனக்கு யாராவது வாங்கி கொடுத்தாலே ரொம்ப பிடிக்கும். நமக்கு ஸ்பெஷலாக இருக்கும்ல, 10 ருபீஸ் ஃப்ரூட்டியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். கரண்ட் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் பக்கத்தில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன் கொஞ்சம் ஹெல்த் செக் பண்ணுறதுக்கு. எங்கள் மம்மிக்கும் ஃபீவராக இருந்துச்சு, அதனால் வீட்டில் ரசம் வச்சாச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சா. எனக்கு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி எத்தனை தடவை சாப்பிட்டாலும் சலிக்காது. அண்ட் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போனாலே முக்கால்வாசி KFC இல்லைனா எஸ்எஸ் பிரியாணி மட்டும்தான். ஸ்கூல் டைம்லேருந்தே பழக்கம். அந்த நாக்கில் டேஸ்ட் ஒட்டுக்குச்சு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ அது சாப்பிட்டுட்டு ரோல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரோல் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதாவது ப்ரெட்டு மாதிரி இருந்துச்சு. ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி இந்த ஷவர்மா ரோல் உண்மையாகவே வர்த்தாக இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் வந்து மாடிக்கு வந்தாச்சு. பட் இந்த பழக்கப்படுத்தணும். இது எப்படின்னா வீக்லி 1 or 2 தான் நான் போகிறேனே. ஸோ ரெகுலராக வரணும்னு. அன்றைக்கின்னு கிளைமேட்டு சரியாக மாறிச்சு. சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். உண்மையாகவே ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே காமாக இருந்துச்சு மாடிக்கு போனது. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு 10 minutes மாடிக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோ காமாக இருக்கும். அண்ட் சண்டே எனக்கு உண்மையாகவே கிரேவிங்ஸாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. ஃபேமிலியோட தான் லைக் என் தங்கச்சி நான் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். நைட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ன போல் இருந்துச்சு. பாண்டியன் ஃப்ரைட் ரைஸ் தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டேன். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு. ஆனால் காரம் கண்ணில் மூக்கில் கோல்டுக்கு அவ்வளோ தண்ணி. ஆம்லேட்டோட செம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நான் காரம் சாப்பிட்டதே கிடையாது. செம்ம எனக்கு கிரேவ் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வேறு ஃப்ரைட் ரைஸ் பற்றி பேசிக்கிட்டே இருந்தாலுங்களா, என்னால் அந்த டேஸ்ட்டை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஸோ ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டேன். லைக் உங்களுக்கு கிரேவாக இருந்துச்சுன்னா சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லை வாக்கிங் பண்ணோன்னா நீங்கள் போங்க. ஐஸ்கிரீமும் இருந்துச்சு. அண்ட் வந்து எனக்கு ஃப்ரூட்ஸுமே இருந்துச்சு. எப்பயுமே இந்த மாதிரி எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஏதாச்சும் ஒன்று தான் கிடைக்கும். அன்றைக்கின்னு பார்த்து அந்த வீக்குன்னு பார்த்து எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு வீக் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாமல் இருப்பேன். ஸோ எனக்கு இந்த பைனாப்பிள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 டேஸுமே ரொம்ப நல்லா சாப்பிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு. அண்ட் அடுத்த vlogல சந்திக்கலாம். பை. சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.